என் மீடியா நேயர்களே வணக்கம். நம்ம நம்ம என் மீடியா சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பல வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப சமீபத்தில நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர், இது சம்பந்தமான வீடியோவும் வந்து உங்களுக்கு நானு அடிக்கடி உங்களுக்கு போடுறேன். இதுல பார்த்தீங்கன்னாக்கா, அ ஒரு ஒரு வீடியோவுமே வந்து உண்மை தன்மை ஆராயப்பட்டு, அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியிலுமே என்னென்ன நடந்திருக்கு, அதனுடைய ஆதாரப்பூர்வமான தகவல் மட்டுமே உங்களுக்கு நாம வழங்குறதுனால, அ அதாவது தொடர்ந்து வழங்காம ஒரு கொஞ்சம் விட்டு விட்டு வீடியோ போடுற மாரி இருக்கும். அ மேலும் நீங்க இந்த நிகழ்ச்சியில நீங்க அனைத்துமே வந்து உண்மை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அ இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அ அமெரிக்கா, இஸ்ரேலு, ஈரான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த போர் பதட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்கும்? இதனால வந்து இந்த போர் நீடிக்குமா? இந்த போர் வந்து உலக போரா மாறத்துக்கு 3ஆம் உலக போரா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அ இத பத்திலாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்ல நம்ம இந்தியாவின் நிலை எப்படி இருக்கும்? இதுல வந்து வர்த்தகங்கள் எப்படி இருக்கும்? இது வந்து இந்த ட்ரேடிங் அதெல்லாம் கூட எப்படி இருக்கும்? இத பத்திலாம் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இத பத்திலாம் வந்து நமக்கு வந்து தெளிவாக நமக்கு விவரிக்க வருகிறார். டாக்டர் நரேஷ் ராம் அவர்கள். அதாவது பொருளாதார மற்றும் சமூக ஆர்வலர். அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப இந்த ஈரான், அமெரிக்கா இந்த போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர் வந்து 2 வாரங்கள கடந்து போயிட்டு இருக்கு. இது முடிஞ்சிருமா? இல்ல நீடிக்குமா சார் இன்னும்? நிச்சயமா இப்ப பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ம். நேத்து ட்விட்டர், சோசியல் மீடியாலலாம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ம். இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் மேல வந்து தாக்குதல வந்து தீவிரப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காரு. ஆ. அதே மாதிரி இஸ்ரேல் உடைய அதிபர் ம். பெஞ்சமின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, முதல் முறையா நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு தாண்டி மதம் சம்பந்தப்பட்ட விஷயமும் பேசியிருக்காரு அவரு. ஓஹோ! எப்படி அப்படின்னா, மேசையா வரும் வரை இந்த ஆ. தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆ. ஆ. அதாவது முதல் வரையும் நம்ம என்ன கவனிக்கணும், மேசையா அப்படின்னா நம்ம போய் அந்த ஜூஸோடைய அந்த விஷயத்துல போய் பார்க்கும்போது, ம். அந்த மேசையாங்க கூடிய அவங்களுடைய இறைவர் வந்து, இறை தூதர் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து, இந்த உலகத்துக்குள்ள வந்து, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்து, ம். அவங்க அமைதிய ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத அவங்களோட சொல்லியிருக்காங்க. ஓ! அப்படின்னா, ம். அமைதி ஸ்திரத்தன்மை வர வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம். ஓ! அப்படிங்கிறது தான் அவரு சொல்ல வர கருத்து. ம். ம். அதே மாரி ஈரான்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் நீங்க ஒவ்வொரு தடவை போட்டு தள்ளனா கூட பல தலைவர்கள் எங்ககிட்ட இருந்து வருவாங்க. ம். ம். எங்களுடைய மக்கள் கடைசி மக்கள் இந்த ஈரான் மண்ணில் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நீதிக்காக, எங்க தலைவர் கொல்லப்பட்டிருந்தார் இல்லையா, ம். அதுக்காக நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ம். இதை இல்லாம இப்போ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஆ. இரு நாடுகளுடைய இந்த ஒற்றுமை வந்து பலப்படுத்தியிருக்கு. அவங்க 2 பேரும் தீவிரமா தாக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆமாமாமா. ஆமா. அதே மாதிரி ஆ. ஈரானோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராக்ஸி அமைப்பு இருக்குங்க. ம். ம். ப்ராக்ஸி இருக்காங்க அவங்க கூட அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆ. ஹிஸ்புல்லா ஆ. இவங்க எல்லாம் ஹிஸ்புல்லா, இருக்காங்க. ஹமாஸு. ஹமாஸ் ஆ. இவங்கெல்லாம். ஆ. இவங்களும் தீவிரமா இந்த தாக்குதலை வந்து முன்னெடுத்து நடத்தணும்னு தான் இப்ப ஆசைப்படுறாங்க. ம். ஏன்னா ம். அவங்களுக்கும் அதுல ஆதாயம் இருக்குல்ல. இருக்கு. அப்ப ம். அது ம். அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ இது 2யும் வச்சு பார்த்தா வல்லுநர்கள் எல்லாமே அதாவது ம். வார் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ம். அவங்க ம். எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம மார்ச்ல இருக்கோம். ம். ஆனா ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்குமே ஆ. ஆ. 70% ஆ. இந்த யுத்தம் தொடர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ! சார் அப்ப இந்த போரு எப்பதான் நிக்கும்? இந்த வருஷத்துக்குள்ளேயே நிக்குமா? ஜூன் வரைக்கும் நடக்குன்றீங்களே? ஜூன் முடிவுல பாத்தீங்கன்னா சார், ஆ. ஒரு 73% ஆ. வரைக்கும். இது ஆ. வந்து ஸ்ட்ராட்டஜி வார் ஸ்ட்ராட்டஜில போட்டிருக்கிறதுனால தான் என்னடா 70ன்னு சொல்லாம 73ன்னு சொல்றாருங்கலாம் நினைக்கக்கூடாது. ஆ. 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 வார் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட்ஸ் பிரகாரம் ஆ. புள்ளிவிவரம் அடிப்படையில நம்ம அலசி ஆலோசி தான் இத பத்தி நம்ம பேசுறோம். ஆ. ஜூன் மாச தருவாயில பாத்தீங்கன்னா, தோராயமா ஒரு 73% இந்த ம். போர் வந்து ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓ! 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 இந்த வருஷம் கடைசி அதாவது டிசம்பர் 31 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 85% ம். இந்த போர் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ம். ஆனா இதுல நீங்க விஷயம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐநா சபை வந்து நேரடியா ஆ. இதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்தல. நடத்தல. அவங்க ஏன் இந்த மாரி கம்முனு இருக்கிறாங்க? பேச்சுவார்த்தை கூட நடத்தலன்றத விட ம். பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ம். ஆனா அது வந்து ஒரு பேரளவுல தான் இருக்கு. இருக்குது. ம். நேரடியா வந்து அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கல இந்த ம். சமாதானம் நிறுத்துறதுக்கு. ம். இன்னொரு விஷயம் நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா யுனெஸ்கோ அப்படின்னு ஒண்ணு ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா. யுனெஸ்கோனா என்ன? யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்ல ஆ. சார், அது யுஎஸ்ஏ. ஆமா. யுனெஸ்கோனா என்ன அப்படின்னா ஆ. ஆ.
புராதன இடங்களையும் பொருட்களையும் பாதுகாக்கக்கூடியது உலகம் ஃபுல்லா. அவங்கதான் யுனெஸ்கோ. இப்ப ஈரான்லயும் சரி, இஸ்ரேல்லயும் சரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல எல்லா நாட்டிலயுமே இப்ப பாம்பு போட்டுட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு கட்டடங்கள்லாம் உடைஞ்சிருக்கும். அப்ப புராதனமான விஷயம், கலாச்சார விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய யுனெஸ்கோ அமைப்பு இந்த ஈரான்ல இவ்வளவு அழிவு ஏற்படுது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? இல்லையே. ஏன் பேசல? ஏன் பேசலன்னா அதுதான் விஷயம். இப்ப இந்த கணிப்பெல்லாம் வச்சுதான் 73% ஜூன் வரைக்கும் போர் குறைய வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 31, 2026 வந்து 85% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கணிச்சு சொல்றோம். ஒருவேளை ஐநா சபையும் இதுல தலையிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவான வாய்ப்பு இருக்கு சார். சார், இந்த போர் 3ஆம் உலக போரா ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளதா? இது நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் 3வது உலக போர் அப்படின்னு சொல்றது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அவங்களுடைய படைபலங்களை ஒன்று திரட்டி யுத்தம் போடுறது மட்டும்தான் உலக யுத்தம், உலக வார், வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்ப ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட உலக யுத்தம் 3வது தொடங்கின நிலைமை தான். எதுலன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துல. இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஈரான் இஸ்ரேல் இந்த விஷயம், இந்த போர் வந்து நேரடியா உலக பொருளாதாரத்தை தாக்கிருக்கு. இல்லன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியுமா? தாக்கி இருக்குது. இன்னைக்கு கேஸ் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இதேதான். அப்ப பொருளாதார அடிப்படையில வந்து உலக யுத்தம் 3 தொடங்கினதா தான் நம்ம பாக்கணும். இது நேரடியாக இது. ஆனாலும் நீங்க கேக்குற மாதிரி ராணுவங்கள் எல்லாம் படையை ஒண்ணு திரட்டி பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யா சீனா இவங்க இன்னும் நேரடியா குதிக்கல. ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம துரிதமா கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து வெளியில வந்து வார் ஸ்ட்ராட்டஜி சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த கணக்கு எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படல, நீங்க பயப்படுற மாதிரி தான். ஆசைன்னு சொல்ல முடியாது, பயப்படுற மாதிரி உலக யுத்தம் 3 வந்து படையெல்லாம் திரட்டி சண்டை போடுறது வந்து 15% வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க வந்து மிலிட்ரி அடிச்சுக்கிறது மட்டும்தான் உலக யுத்தம் நினைக்காதீங்க. பொருளாதார அடிப்படையில எப்பயோ யுத்தம் தொடங்கிடுச்சு. நீங்க ரஷ்யா உக்ரைன் இந்த யுத்தம் இன்னைக்கு அது எந்த நிலைமையில இருக்குன்னு யாராவது பேசுறோமா? இப்ப அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? புதுசா ஒரு கதை. இன்னைக்கு காலையில நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நிகழ்ச்சி வரது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நியூஸ்ல லைவ்ல பாக்குறேன் சார். உக்ரைனோட பிரசிடென்ட் கதறாரு. அமெரிக்காவை நம்பிதானே நாங்க வந்து இருக்கிறோம், எங்களுக்கு உளவுத்துறையோடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு பணம் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஆயில் தடை போட்டதுனால ரஷ்யாவுக்கு மேல ரஷ்யாவோட ஆயில் எல்லாம் எங்கேயும் விற்க முடியாது, அவங்களுக்கு பணம் வராது, இதெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஈரான் மேல யுத்தம் தொடங்கணும்னு எங்களை கழட்டி விட்டீங்க, எங்களை மறந்துட்டீங்க. ஆயில் தட்டுப்பாடு வந்தோடனே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யாவோட ஆயில் கொள்முதல் ஏசியா ஃபுல்லா நாங்க தரோம்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த விலைக்கு. வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. வாங்குவாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம மேல ரஷ்யாவோட ஜனாதிபதி மிஸ்டர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, யூரோப்பிய யூனியனுக்கும் தேவைப்படாது தரம்பா. அங்க என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆயில் தட்டுப்பாடு இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நாங்க தான் உலகத்திலேயே அதிகமான ஆயில்களை தயாரிக்க கூடியவங்கன்னு சொல்றோம். ஆனா ரஷ்யா சைலண்டா அதை சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் வார பத்தி இப்ப யாரும் கண்டுக்கிறது இல்ல. இப்ப இததான் கண்டுகிட்டு இருக்கோம். இததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மிலிட்டரி படையில திரட்டி வந்தாதான் உலக போர் வந்துருச்சுன்னா அர்த்தம் கிடையாது. பொருளாதாரத்தால நம்ம தாக்கப்படுறோம். இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும். ஆமா ஆமா. உடனடியாக நிறுத்தணும். நிறைய ஆயில் எல்லாமே வேஸ்டேஜ் ஆயிடுது. ஆயில் இல்ல சார், மனித உயிர்களை பத்தி சொல்லுங்க சார். மனித உயிர்களை பத்தி சொல்லுங்க. 1000க்கு மேல வந்து நிச்சயமா 1000 லட்சம் கோடி. ஆமா. அப்ப யுத்தத்தினால நேரடியா குண்டு வீச்சுல சாவுறவங்க ஒரு பக்கம், பொருளாதார வசதி இல்லாம பின்தங்கிய நாடுகள் எத்தனையோ இருக்கு. பட்டினியில சாவு போறவங்க எத்தனை பேரு? குழந்தைகள்லாம் கூட எல்லாருமே சார். ஒரு வீடியோ பாக்குறேன் யூடியூப்ல, ஒரு தாய், ஒரு தோராயமா 25-30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அம்மா தன்னோட குழந்தைய அப்படி மடியில கட்டி வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்க தெரியுமா? அழுதா கூட பரவாயில்ல, பயத்துல அழுகுறாங்க. உடம்பு அப்படி ஆடுது, பின்னாடி குண்டு வெடிக்கிற சத்தம் கேக்குது சார் அந்த வீடியோல. இந்த குழந்தைய காப்பாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க தவிக்கிற அந்த தவிப்பு
இதுதான் இன்னைக்கு வந்து மனித குலத்துக்கே பேரு இழுக்கு, ஆமா. அழிவு எல்லாமே ஆரம்பம். அததான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சார். சார் இப்ப இந்த சமயத்துல இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? சார் இந்தியா வந்து சமநிலையை தான் நம்ம கடைபிடிக்கிறோம் சார். ஆ. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேச்சுவார்த்தை மூலியமா தான் இந்த போருக்கு வந்து தீர்வு கடைபிடிக்கணும் அப்படின்னு ம். சொல்லி நம்ம பண்றோம். பாம்லாம் போட்டு ஏவுகணை மிசைல்லாம் விட்டுலாம் நம்ம இதுல வந்து தீர்வு கிடைக்காதுங்கிறத நம்ம தெளிவா இருக்கிறோம் சார். ம். ஈரானோட நம்ம வந்து அணு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கோம். ம். ம். அதே மாதிரி அமெரிக்கா கூட ஆயிலுக்கும் நம்ம ம். ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கோம். ஓ. அதனால 2 நாடுகளோடையுமே நம்ம சமரசமா தான் இருக்கிறோம் சார். இருக்கணும். இதுதான் இந்தியாவோட உண்மையான நிலைப்பாடு. இந்தியா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ம். அமைதி விரும்பக்கூடிய தேசம். இது ம். உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சதுதான். உண்மை. ம். தெரிஞ்ச ஒரு உண்மை. உண்மை. ஆ. அதை இன்னைக்கும் நம்ம வந்து மோடி அரசாங்கம் கடைபிடிக்கிறாங்க சார். ம். சரி, இந்தியா வந்து நடுநிலையா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அது நம்ம இந்தியாவுக்கு உதவுமா? நிச்சயமா உதவும் சார். அப்படியா? நம்ம வந்து செப்பா ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டிருக்கோம். ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயில் விஷயம் நிறைய ம். விஷயங்கள்ல நம்ம வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்ம ஆ. வர்த்தகங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். ம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுநிலையை வகிக்கிறதுனால என்ன ம். உதவும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ம். எந்த தேசமும் இந்தியாவை வந்து எதிரி தேசமா பாக்குறது. பார்க்காதீங்க. ம். இப்ப இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஆ. இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்குது இல்லையா யுத்தம், ஆமா. அதுல ஜிசிசி கண்ட்ரி, கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, ம். ம். அங்க இப்ப நம்ம என்ன வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்கோமோ ம். அதை விட ம். 20% வர்த்தகம் நம்மளுது உயரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓஹோ. ஏன் அப்படின்னா இந்த சமநிலை தான் நமக்கு இதுதான் உதவுது. ம். சார், இந்த சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேலு, ஈரான் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவோட நிலைமை எப்படி சார் இருக்குது? ஒரே குழப்பமா இருக்குதே. ஒரு குழப்பமும் வேணாம் இல்ல. சார். ஆ. சீனா வந்து நம்மளோட போட்டியாளர் தான் பொருளாதாரத்துல. ஆமா. ஆனா பிரிக்ஸ் அமைப்பு மூலியமா நம்மளோட கையெழுத்தாயிருக்கு சைனாக்கு. ம். பிரிக்ஸ்னா தெரியும் உங்களுக்கு, ம். ம். பிரேசில், ரஷ்யா, ம். ம். இந்தியா, சைனா, ம். சவுத் ஆப்பிரிக்கா. ம். அப்ப அந்த அமைப்பு மூலியமா செய்யறதுனால அவங்க ம். நமக்கு ஒத்துழைப்பு தராங்க. ஆ. ரஷ்யா வந்து பாதுகாப்பு சம்பந்தமா நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். ம். அந்த ம். விஷயத்துல நமக்கு பாதுகாப்பு தராங்க. தராங்க. தெளிவா ஆ. ஓகே. அமெரிக்கா கூட நம்ம வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கோம். ஆ. அதனால அமெரிக்கா நமக்கு ம். ம். தராங்களா ஆ. ஆ. பாதுகாப்பு, ஓகே. வர்த்தக ஒப்பந்தம். வர்த்தகம். அதனால நம்மளோட உறவு நல்லா இருக்கா? ஆமா. ஆமா. 3 கண்ட்ரி ம். முடிஞ்சிருச்சா? ம். ம். 4வது என்ன கேட்டீங்க? இஸ்ரேல். இஸ்ரேலு. இஸ்ரேல் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆ. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவங்களுடைய டிஃபென்ஸ் விஷயமா நம்ம சைன் போட்டிருக்கோம், ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஓஹோ. அதனால அவங்களும் நம்ம கூட ம். தொடர்றாங்க. ம். லாஸ்டா ஈரான். ஈரான் ம். வந்து வர்த்தகம் செய்வதற்கு ம். தங்களோட துறைமுகத்தை பயன்படுத்தலாம் இந்தியா ஆ. அப்படின்னு அப்படி. சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க ஆமா. நடுவுல நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆமா. இந்திய கப்பல்களை மட்டும் தாக்க மாட்டோம், ஆ. இந்திய கப்பல்களை இந்திய தாக்க மாட்டோம் கப்பல்கள் மட்டும் மட்டுமே. வந்துச்சு ஆ, அப்படின்னாங்க. அதுதான் இந்த ஆ. ஒப்பந்தங்கள் எல்லாமே ஆ. நம்ம இந்த வார் தொடங்கணும்னு எல்லாம் போடல, போடல. முன்னாடியே போட்டது. முன்னாடியே போட்டது. அது ம். இன்னைக்கு கை கொடுக்குது. ஆமா. ஆமா. ஏன் கரெக்ட். அப்படின்னா ஆ. இததான் சொல்றேன், எப்பவுமே இந்தியா வந்து அமைதி விரும்பும் தேசம். ம். சமநிலையை நம்ம கடைபிடிக்கிறதுனாலதான் ம். இப்படி ஒரு யுத்தம் வந்தா நம்ம பழச்சிக்கணும்னு போட்டது இல்ல சார், இல்ல. எல்லாரும் கூட நட்பா இருக்கணும்னு போட்டது. போட்டது. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு உதவுது. உதவுது. அதுதான் விஷயம். சரி, இதுல மத்திய கிழக்கில் இந்தியர்களுடைய நிலை என்ன? சார் 3 கோடி இந்தியர்களுக்கு மேற்பட்டவங்க அங்க இருக்காங்க சார். ஓ. அவங்க எல்லாருமே பாதுகாப்பான நிலைமையில தான் இருக்காங்கன்னு சொல்லி ம். கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. நான் சொல்லல, ம். கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. ம். நம்ம இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட விமானங்களை அனுப்பிச்சு இது ம். வரைக்கும் ம். ஏறக்குறைய 2 லட்சம் பேருக்கு மேல அங்க இருந்து நம்ம நாட்டுக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கோம். ஆ. ஆ. இது போக சவுதி அரேபியா அரசாங்கமும் யுஏஇ ம். ம். அரசாங்கமும் வந்து ம். பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல தங்கக்கூடியவங்களுக்கு ஹோட்டல் பில்ல கூட பே பண்றேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்தியர்களுக்கு மட்டும், மட்டும். மத்த யாருக்கும் கிடையாது, நம்ம ஆளுங்க மட்டும். இந்தியர்களுக்கு மட்டும். ம். இந்த மாதிரி நம்ம இந்தியர்களை பத்தி அக்கறை வந்து எல்லா தேசமும், இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு துபாயில வந்து ஆமா. ஆமா. பாம்பு போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஊர் மக்களையும் பாத்துக்கிட்டு நம்ம ஊர் மக்களையும் பாத்துக்கிறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. பொருளாதார அடிப்படையில சரிவு வரும் ஒரு ம். நாட்டுக்கு. ம். ஆனா அந்த நேரத்திலயும் கவர்மெண்டே பில்ல கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. இதுதான் மோடி அரசாங்கத்தோட வெற்றி நான் பாக்குறேன். சரி, இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல வர்த்தகம்லாம் வந்து எப்ப தொடங்கும் சார்? சார் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 73% வந்து ம். போர் வந்து ஜூனுக்குள்ள நிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆமா. அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா ஐநா சபையெல்லாம் தலையிட்டு ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ம். முதல்ல வந்து ஜூலைல வந்து இந்த லாஜிஸ்டிக்லாம் ரெடி ம். பண்ணணும். ஏற்கனவே லாஜிஸ்டிக் சப்போர்ட்லாம் நின்று போயிருக்கும். ம். ம். அதெல்லாம் வந்து இப்போ தொடங்குறதுக்கு ஒரு செயின் ரெடி பண்ணுவாங்க. ஆ. அதுல இருந்து ஒரு 6-7 மாசம் ம். குள்ள வந்து முழு வர்த்தக வீச்சு தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரிலையன்ஸ் ஆயில் ரிஃபைனரிஸும் வந்து தொடங்கிரும். ம். அப்ப நமக்கு ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து
ம். சமநிலைக்கு ஏற்பட்டு ம். நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம ம். பார்க்கலாம் சார். ம். சார் இந்த போர் முடிவுல ஷேர் மார்க்கெட்ல எதுல இன்வெஸ்ட் பண்ணாக்கா லாபம் கிடைக்கும் சார்? நிச்சயமா ஒரு ஆ, நல்ல கேள்வி சார். ஆ. இவ்வளவு நேரம் கேட்டதே இது சூப்பரான கேள்வி. ஆ, ஆ, ஏன்னா ஆ. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் நமக்கு வரும். ஆமா, எதுல பணம் போட்டாலும் தலையில ஆமா. டவல போட்டுருவாங்களான்னு ஆமா. தோணும். கரெக்ட்டா? தெரியும். ஆமா. அதே மாதிரி போர் முடிஞ்ச உடனே எதுல வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் போட்டா நம்ம ம். வந்து ம். லாபத்த பார்க்கலாம் அப்படின்னு ம். சொல்லி. ம். பொதுவா யுத்தம் நடக்கும்போது என்ன இருக்கும்? அ அழிவு அழிவு வரும். தான் இருக்கு. ஆமா. எல்லாம் அப்ப லாஸ் எதெல்லாம் ஆயிடும். ரீபில்ட் பண்ணுவாங்க? அந்த முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி. அப்ப ஆமா. ஆ. கட்டுமான துறை வளரும். வளரும். 1. ஆமா. ஆ. போர் வந்துருச்சு. ம். இப்ப இனிமேல் வரப்போற போர நம்ம தடுக்கணும்னா, இன்னும் நம்ம ஒவ்வொரு நாடுகளும் என்ன யோசிப்பான்? திரும்ப பாதுகாப்பு தொழில்நுட்பத்த நெறைய திரும்ப வந்து வாங்கணும். டெவலப் பண்ணணும் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஆமா. யோசிப்பாங்க. அப்ப அந்த துறையில. ம். அதுக்கப்புறம் இப்ப எதுக்கு வந்து நமக்கு எல்பிஜில தட்டுப்பாடு வருதா? வருது பெட்ரோல் கச்சா அப்ப ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் வரும். இண்டஸ்ட்ரீஸ் ஆமா. இதெல்லாம் தாண்டி ம். ரொம்ப முக்கியமா ஆ. கணக்கிட்டு சொல்லட்டுமா? ஆ. எல்லா பில்டிங்கும் உடைஞ்சிருச்சுன்னா கட்டணும்ல. ஆமா. அதுக்கு என்ன வேணும்? சிமெண்ட் சிமெண்ட் வேணும். ஆமா. அப்ப சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அது குரோத் அது வரும். ஆ. எவ்வளவுனா, ம். இது நான் கணிக்கல. ம். உலக பொருளாதார வல்லுனர்கள் கணிச்சது. இந்த ம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ம். ம். இந்த துறைகள் எல்லாம் 30ல இருந்து ம். 40% வரைக்கும் உடனடியான வளர்ச்சி உண்டு. ஆமா, ஆமா. அப்ப ஆ. நம்ம அதுல நோக்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் ஷேர் ம். மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லி ம். சொன்னா, ம். நிச்சயமா வந்து லாபம் பார்க்க வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். இந்த நிலைமையில மோடி அரசு எடுத்த பொருளாதார சமநிலை நடவடிக்கைலாம் என்ன சார்? நிச்சயமா சார். இப்ப ம். இந்த மாரி யுத்தம் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமான, துன்பமான, துயரமான சூழ்நிலையில ஆ. நம்ம வந்து அதிபுத்திசாலித்தனமாலாம் நடந்துக்க வேண்டாம். ஓ! புத்திசாலித்தனமாவே நடந்துக்கிட்டாலே எதார்த்தமா நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். ம். அப்படிங்கிறத ம். மோடி அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவா ம். புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ம். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம நெறைய ஊக்குவிக்கிறோம். ம். ம். அதே மாரி அது வர்றதுக்கான வழிநடைகள் எல்லாம் வந்து எளிமைப்படுத்தியிருக்கோம். ம். அதே மாரி வந்து ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம். ஆ, ஆ. ரேட் எல்லாம். ம். இதுக்கப்புறம் எஸ்பிஆர் பங்குகள நம்ம ஊக்குவிக்கிறோம். ம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ட வந்து 7% வரைக்கும் உயர்த்துறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. ஓ! இது ரொம்ப பெரிய மாற்றம். ஆ, ஆமா. இப்ப நம்ம பக்கத்து நாடு, அண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான்லலாம் 2 வாரம் ஸ்கூல்கள்லயே வுட்டான். எதுக்கு தெரியுமா? ஆ. ஆயில், பெட்ரோல் கிடையாது. ஆ. வாங்குறதுக்கு அரசாங்கத்துக்கு மானியம் குடுக்க காசு இல்ல. இல்ல. ஆனா நம்ம நம்ம சிரமமா தானே இருக்கோம். ஆமாமா. அது நம்மதான் நமக்கு ஒண்ணு இருக்குன்றோம். இன்னும் ஒரு அதுதான் கட்டுப்பாடு இந்த இல்ல. ஜிடிபியோடைய குரோத். ம். இது மூலியமா இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கனால, இந்த ஆ. ஈரானுடைய ஆயில் தட்டுப்பாடா இருந்தாலும் சரி, ம். இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் சரி, ம். நம்ம நாட்டுக்கு வந்து பெரிய பாதிப்பு வராத வண்ணம் இந்த மத்திய அரசாங்கம் கையாள்றதா தான் நம்ம பார்க்குறோம் சார். சார் இதுவரைக்கும் நீங்க வந்து அனைத்து கேள்விகளுக்கும் வந்து விரிவாக நீங்க பதில் அளிச்சீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஷேர் மார்க்கெட்ல வந்து இப்ப எப்படி இருக்கும்? அந்த ஷேர் மார்க்கெட்ல எதுல இன்வெஸ்ட் பண்ணா என்ன லாபம் வரும்ன்றத பத்தி சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, சிமெண்ட்டு, அப்புறம் ஆயில் இதெல்லாம் வந்து அதிகமான தட்டுப்பாடு ஏற்பட்டு, இப்ப வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் வந்து இந்த சிமெண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறேன். நேயர்களே, நீங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் டாக்டர் நரேஷ்ராம் அவர்கள் வந்து அனைத்து கேள்விக்கும் சிறப்பாக பதிலளிச்சாரு. நன்றி ஐயா. நன்றிங்க சார். நன்றி.